என்னோட நாள் இப்படித்தாங்க ஆரம்பிக்கும். தோசைக்கல்ல எடுத்து வைக்கிறோமா, அம்மா மாவாட்டி வச்சிருக்காங்களா, எடுத்து தோசை சுட்டு சாப்பிட்டு அவங்களுக்கும் சுட்டு வச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த குயிக் கேப்பில் இன்னைக்கு வந்து பெசரட்டு தான் பண்ணியிருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை, பச்சைப்பயிறு தோசை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ தோசை ஊட்டும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் நம்ம எப்பவுமே எப்படி சாப்பிடுவோம் இந்த மாதிரி தோசைலாம், நடுவில் கருகி இருக்கும், வெளியே வேகாமல் ஓரளவுக்கு வெந்து தான் இருக்கும். பட் இந்த தோசைக்கல்ல நம்ம 10 இன்ச் எல்போ பிராண்ட் தோசைக்கல் நான் சுடுறேன் பாருங்க, அவ்வளோ அருமையாக வந்தது. இன்னைக்கு மாவுமே ரொம்ப நல்லா வந்திருந்ததுனால ஈவனாக இருந்தது. எட்ஜ் டு எட்ஜ் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகி இருந்தது. ரொம்ப நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்தாச்சுங்க. அப்புறம் நேராக ஆஃபீஸ் வந்ததும் இன்னைக்கு வந்த ஆர்டர்ஸ்க்கு பில் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ பில்லுக்காக நான் எல்லா ஆர்டர்ஸையும் வந்து பிரிண்ட் எடுத்துட்டேன். நான் பிரிண்ட் எடுக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா, அப்பா எல்லா குக்வேர்ஸையுமே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே நம்மளோட ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸு. இப்போது எதெல்லாம் நிறையா ஜாஸ்தியாக மூவிங்கில் இருக்கோ அதெல்லாம் நிறையா ஸ்டாக்கு வச்சுருக்கோம். பணியாரக்கல்லாம் 9 பிட் பணியார தவா ஃபுல் ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்டு ஆப்பக்கல்லுமே இது வரைக்கும் நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டான ஆப்பம் தவா கூட நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இது 4th டைம் ரீஸ்டாக் பண்ணுறோம். நம்ம குக்வேர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஆடியோ ஆஃபர் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஆர்டரை elbowcookers.comல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.